கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். கிருபையாக கர்த்தர் நமக்கு இந்த 10வது மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்ம கொடுக்கிற விசேஷித்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வாக்குக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த பூமியில யார் யாரோ சொல்ற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோம். ஆனா கர்த்தர் என்ன விரும்புகிறார்? அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வாக்குக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா, செவி கொடுக்கணுமா? அல்லேலூயா. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்கும்போது அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு தேவனாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அவர் நமக்கு தேவனாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அவர் நமக்கு தேவனாய் இருந்து நம்மை உயர்த்துகிறார். அவர் நமக்கு தேவனாய் இருந்து அவருடைய வழியில நம்மை நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்கிற ஒரு நபராக நாம் மாறுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுப்போம். அப்படி அவருடைய வாக்குக்கு, வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்கும்போது அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்கிறார். அடுத்து சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். அல்லேலூயா. முதலாவது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுமா? ரெண்டாவது, அவர் கற்பிக்கும் எல்லா வழியிலும் நமக்கு நன்மை உண்டாகும்படி நாம நடக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தர் கற்பிக்கிற வழியில் நாம் நடக்கும்போது நமக்கு நன்மை உண்டாகும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், ஐயோ என் வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லையே, நான் தீமையின் மேல தீமை அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகிறதை பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்று கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்கிற நபராக மாறுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு நபரா மாறுங்க. இதுவரைக்கும் பூமியில் உள்ள மற்றவங்க வார்த்தைக்கு செவி கொடுத்ததெல்லாம் போதும். இன்றிலிருந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு நபரா மாறுங்க. அடுத்து, கர்த்தர் நமக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். கர்த்தரிலிருந்து கற்றுக்கொள்ளணும், வேத புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும், தேவ ஆவியானவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். அவர் நமக்கு கற்பிக்கிற எல்லா வழியிலும் நாம நடக்கணுமா? அல்லேலூயா. அவர் நமக்கு கற்பிக்கிற வழியில நாம நடக்கும்போ நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். எங்கேயோ இருந்து நன்மை கொடுக்கப்படாது, நம்முடைய வாழ்க்கையிலேயே நன்மைகள் உண்டாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு நபரா மாறுவோம்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அடுத்து ஆண்டவர் கற்பிக்கிற அவருடைய எல்லா வழியிலும் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். அவருக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவரிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ளணும், அவர் கற்பிக்கிற வழியில நாம நடக்கணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை உண்டாகும், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு நன்மை உண்டாகும், நம்முடைய கையின் பிரயாசங்களில் நமக்கு நன்மை உண்டாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் கற்பிக்கிற வழியில் நமக்கு நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுவோம். அடுத்து அந்த கற்றுக்கொள்ளுகிற வழியில நடக்க நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். நன்மையினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலையும் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நேமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். அடுத்து கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுவோம். நம்ம இந்த உலகத்திலிருந்து எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அது நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் தான் கொடுக்குது. இன்றிலிருந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக மாறுங்க. அவர் கற்பிக்கிற எல்லா வழியிலும் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய சத்தத்தை கவனமா கேளுங்க. அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யுங்க. அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுங்க. அவருடைய நேமங்கள் யாவையும் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளுவோம். கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 19:5 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய வாக்கை கேட்டு அவருடைய உடன்படிக்கையை நாம் நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டோம்னா சகல ஜனங்களிலும் நாமே கர்த்தருக்கு சொந்த ஜனமா இருப்போமா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நாம் சொந்த பிள்ளைகளாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் பெரிய ஒரு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். உபாகமம் 5:33 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவன் நமக்கு கற்பிக்கிற வழியில நடப்போம், அவர் சொல்ற வழியில நடப்போம். அப்போ நாம நல்லா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும், சுகமாக மாறும், பலனாக மாறும், வெற்றியாக மாறும். நாம் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற முடியும், அதிகாரமுள்ள பிள்ளைகளாய் மாற முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ஏனோ தானே என்று இராதபடிக்கு கவனமா இருப்போம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. உபாகமம் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நன்றாய் இருக்கணும்னா, இந்த பூமியில நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தர் சொல்லுகிறது கவனமா கேட்டு அதன்படி நாம் செய்யும்போது அவர் நம்மை மிகவும் விருத்தி அடைய செய்கிறார். அவர் நம்மை மிகவும் பெருக பண்ணுகிறார். அவர் நம்மை மிகவும் உயர்த்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் இன்றிலிருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எரேமியா 42:6. தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது
தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது, தேவனுடைய சத்தத்தின்படி நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை உண்டாகுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நமக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு நன்மை உண்டாகிறது. நம்மை பெருக பண்ணுகிறார், நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். அடுத்து எபிரேயர் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நபர்களுக்கு கர்த்தர் நித்திய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா! நித்திய ரட்சிப்பு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மாய்மாலமான காரியங்களிலிருந்து, உலக காரியங்களிலிருந்து, பொல்லாத காரியங்களிலிருந்து, பாதாளத்திலிருந்து நம்மை ரட்சித்து நித்திய ஜீவனில் சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா! நமக்கு இந்த பூமியில கிடைக்கிற எல்லா நன்மைகளிலும் மேலான ஒரு பெரிய நன்மை என்னன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு. அல்லேலூயா! அக்கிரமத்திலிருந்து ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து ரட்சிக்கிறார், மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை, கிருபையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா! ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அக்டோபர் 1 கர்த்தாவே 2025 வருடம், இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, உம்மிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய வழிகளில் நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு, நாங்கள் இந்த பூமியில் விருத்தி அடைவதற்கு, பெருகுவதற்கு, உம்முடைய நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீர் கற்பிக்கிற வழியில் நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து மகிழ்ந்திருக்கிற கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் தாரும். எங்கள் குடும்பத்துக்கு தாரும், சபையில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கு தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும், உற்றார் உறவினர்களுக்கு தாரும். கர்த்தாவே, எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் தாரும். எங்கள் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் தந்து ஆசீர்வதித்து நடத்தும் அப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கற்பிக்கிற வழியில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord.